வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஏப்ரல் 8 இருந்து ஏப்ரல் 14 வரைக்கான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு டாபிக், இந்த ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருந்து ஏப்ரல் 10 அன்னைக்கு வந்த ஆர்டிக்கல், இம்ப்ரூவைஸ்டு GSLV டு பி ரெடி பை திஸ் இயர். ஜியோசின்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் GSLVயில் சில இம்ப்ரூவ்மெண்ட் இஸ்ரோ பண்ணியிருக்காங்க. அதுவும் கிரியோஜெனிக் அப்பர் ஸ்டேஜ் CUSன்னு சொல்கிறதுல. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் செஞ்சதுக்கு அப்புறம் GSLV லான்ச்சுக்கு தயாராகும். சரி, இப்போ GSLV பற்றி பார்ப்போம். GSLV இஸ்ரோனால் வடிவமைக்கப்பட்ட ஒரு ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கிள். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஜியோசின்க்ரோனஸ் டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்ஸில் சேட்டலைட்ஸை லான்ச் பண்ண. ஓகே, ஜியோசின்க்ரோனஸ் டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்னா நமக்கு என்னன்னு தெரியணும். அதாவது சேட்டலைட்ஸ் எர்த்தில் ஈக்குவேட்டர் மேலே எர்த்தோட சுற்றுப்பாதையிலேயே பயணப்படும். அதுதான் நம்ம ஜியோசின்க்ரோனஸ் டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்னு சொல்கிறோம். GSLV 49.13 மீட்டர் உயரம் கொண்டு இருக்கும். இஸ்ரோவோட எல்லா லான்ச் வெஹிக்கிள் விடவும் உயரமானது. GSLV ஒரு 3 ஸ்டேஜ் வெஹிக்கிள். சுமார் 420 டன்ஸை ஹோல்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு GSLV ஏப்ரல் 18, 2001 இஸ்ரோ லான்ச் பண்ணாங்க. 3 ஸ்டேஜஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் S-139 சாலிட் பூஸ்டர் ப்ளஸ் 138 டன் ப்ரொப்பலண்ட் இருக்கும். கூடவே லிக்யூட் ஸ்ட்ராப் ஆன் மோட்டார்ஸ், அப்புறம் 40 டன் ப்ரொப்பலண்ட். செகண்ட் ஸ்டேஜில் லிக்யூட் என்ஜின், 40 டன் லிக்யூட் ப்ரொப்பலண்ட் இருக்கும். தேர்ட் ஸ்டேஜ் கிரியோஜெனிக் அப்பர் ஸ்டேஜ் CUS, 15 டன் கிரியோஜெனிக் ப்ரொப்பலண்ட்டோடு இருக்கும். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். GSLVயோட டைப்ஸ் பார்ப்போம். ரஷ்யன் கிரியோஜெனிக் ஸ்டேஜ், அது GSLV MK1 இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கிரியோஜெனிக் அப்பர் ஸ்டேஜ் CUS GSLV MK2 ஆட் பண்ணாங்க. இப்போது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ஏப்ரல் 13 அன்னைக்கு இதை ஹிந்துவில் பப்ளிஷ் ஆனது. அண்டர்ஸ்டாண்டிங் சாஃப்ட்வேர் காப்பிரைட் அண்ட் லைசன்சஸ். ஃபஸ்ட்டு காப்பிரைட்னா என்னங்க? காப்பிரைட்னா ஒரு கிரியேட்டர் அவங்களோட க்ரியேட்டிவ் ஒர்க்கை ப்ராஃபிட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கும். அதுதான் காப்பிரைட். இப்போது சாஃப்ட்வேரில் சில டைப்ஸ் லைசன்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொப்ரீட்டரி லைசன்ஸ், செகண்ட் ஒன் கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ், தேர்ட் ஒன் பர்மசிவ் சாஃப்ட்வேர் லைசன்ஸ், ஃபோர்த் ஒன் அப்பாச்சி லைசன்ஸ். ப்ரொப்ரீட்டரி லைசன்ஸ்னால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாங்குகிற லைசன்ஸ்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். இயர்லி ஒன்ஸ் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸோட லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆகும். ஸோ நியூ லைசன்ஸ் திரும்ப நம்ம வாங்கணும். நெக்ஸ்ட்டு கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறாங்க. சப்போஸ் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா விக்கிபீடியா. நெக்ஸ்ட்டு பர்மசிவ் சாஃப்ட்வேர் லைசன்ஸ். இந்த லைசன்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர் கம்யூனிட்டியில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் MIT லைசன்ஸ். ஸோ இந்த லைசன்ஸ் ஃப்ரீ யூஸ், அப்புறம் சாஃப்ட்வேர் மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க. லாஸ்ட் அப்பாச்சே லைசன்ஸ். இந்த லைசன்ஸ் அப்பாச்சே சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷனால் மெயின்டைன் செய்யப்பட்டு வருது. பிக் டேட்டாவில் ஸ்பார்க்குன்னு சொல்லப்படுற சாஃப்ட்வேர் அப்பாச்சே லைசன்ஸ் கீழே வரும். MIT லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜினால் மெயின்டைன் செய்யப்படுது. அவங்களோட சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ்னால் அது GitHub, அப்புறம் .NET. நெக்ஸ்ட்டு ஓப்பன் சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது. அதாவது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பன் சோர்ஸ்லாம் வேர்ல்ட் ஃபுல்லாக இருக்கிற ப்ரோக்ராமர்ஸ்னால் மெயின்டைன் செய்யப்பட்டு வருது. சரி, இன்டர்நெட் ஃப்ரீயானு பார்த்தோம்னா நியூ கண்டென்ட்டை டெவலப் பண்ண நெட்வொர்க் காஸ்ட்டையும் URL காஸ்ட்டையும் நம்ம செலவு செய்ய வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஃப்ரீயானு பார்த்தா பைத்தன் லாங்குவேஜ் ஃப்ரீயாக கிடைக்கிது. ஜாவா ஃப்ரீயாக இருந்தாலும் ஆரக்கிளில் பெய்டு வெர்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆர்டிக்கிளோட கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஓப்பன் சோர்ஸ் கண்டென்ட்ஸ் அதிகமாகிட்டு வரதுனால நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ஏப்ரல் 14 அன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் பப்ளிஷ் ஆனது. Why are vaccines administrated into the upper arm? நம்ம எல்லோரும் COVID-19க்கு வேக்சின் போட்டோம். ஸோ உங்களுக்கே தெரியும், அப்பர் ஆர்மில் வேக்சினேஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்பர் ஆர்மில் வேக்சினேஷன் பண்ணுறாங்க? பொதுவாக வேக்சின்ஸ் பார்த்திங்கன்னா மசில்ஸ் வழியாக செலுத்தும் போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதை நம்ம
இன்ட்ராமஸ்குலர் ரூட் இல்லைனா டெல்டாய்டுன்னு சொல்லலாம். மசில்ஸில் பிளட் சப்ளை நெட்வொர்க் ஃபாஸ்ட்டாக இருக்கும். வேக்சினில் இருக்கிற ஆன்டிஜன் மசில் வழியாக பிளட்டில் போய் இம்யூன் செல்ஸ் கூட பைண்ட் ஆகும். சரி, இந்த ஆன்டிஜன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் நம்ம பாடியில் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ண யூஸ் ஆகும். இப்போ COVID-19 எடுத்துக்கோங்களேன். நம்ம வேக்சின் கோவிட் வராமல் இருக்க இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போது இந்த வேக்சினில் இருக்கிற ஆன்டிஜன் கோவிட் சப்போஸ் இன்ஃபெக்டே ஆனாலும் இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ் நமக்கு கோவிடுக்கு அகென்ஸ்டாக வேலை செய்யும். சரி, இப்போது ஆன்டிஜன் இம்யூன் சிஸ்டமில் எப்படி வேலை செய்யும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆன்டிஜன் ஹியூமன் பாடிக்குள்ளே போனதும் டென்ட்ரிடிக் செல்ஸ்னு சொல்லப்படுற ஒரு செல் ஃபஸ்ட்டு அந்த ஆன்டிஜனை சரி பார்க்கும். அப்புறம்தான் நம்ம இம்யூன் சிஸ்டம்லேயே இம்பார்ட்டண்ட்டான டி செல்ஸ் அப்புறம் பி செல்ஸ்க்கு அந்த ஆன்டிஜன் போகும். டி செல்ஸ் கரெக்டான ஆன்டிஜனை சூஸ் பண்ணும். பி செல்ஸ் டி செல்ஸ்னால் சூஸ் பண்ண ஆன்டிஜனை ஞாபகம் வச்சுக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் திரும்ப இந்த ஆன்டிஜன் உள்ளே வந்தால் இம்யூன் சிஸ்டம் அட்டாக் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணிக்கும். எப்போது? அந்த ஆன்டிஜனால் எந்த பாதிப்பும் வராமல் இருக்கும்போது. சரி, நெக்ஸ்ட்டு இன்ட்ராமஸ்குலர் ரூட் தவிர வேக்சின் எந்த ரூட்லலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க? ஸ்கின்னுக்கும் மசிலுக்கும் நடுவில் இருக்கிற சப்கியூட்டேனஸ் ஃபேட் டிஷ்யூவில் பண்ணலாம். பட் ப்ராப்பர் ரெகனைஸ் ஆகாதனால வேக்சின் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. சரியா, வெயினில் இன்ஜெக்ட் பண்ணக்கூடாது? பண்ணலாம். பட் வெயின் வழியாக போகும்போது வேக்சின் ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆகிரும். பட் வேக்சின் பொறுத்த வரைக்கும் எஃபெக்டிவாக இருக்கணும்னா ஸ்லோவாக பிளட் சர்க்குலேஷனில் ஆக்ட் ஆகணும். சரிங்க, நெக்ஸ்ட்டு எந்தெந்த வேக்சின் எந்த ரூட்டில் இன்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓல்டு மெத்தட் படி பார்த்தோம்னா ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் வந்து ஸ்கின்னை லைட்டாக கீறி விட்டுட்டு வேக்சின் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அது ஓல்டு மெத்தட். இப்போ நியூ மெத்தட் வந்து நிறையா அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் ரூட் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடெர்மல், அதாவது ஸ்கின்னில் ஸ்வெட் கிளாண்ட், பிளட் வெசல்ஸ் இருக்கிற பகுதி. அலர்ஜி டெஸ்டிங்லாம் இந்த இன்ட்ராடெர்மல் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஓரல் நேசல் ரூட்ஸ் இருக்குது, அதாவது வாய் மற்றும் மூக்கு வழியாக செலுத்துறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். இந்த ஆர்டிகல்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் செக்மெண்ட்டில் சந்திப்போம். நன்றி.